டேய் நான் உனக்கு கொலை பண்ணலன்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு. வாங்க கொலை பண்ணலன்னு சொன்னா. அஞ்சலி என்ன என்னாச்சு? அஞ்சலி அஞ்சலி உங்க அண்ணனை கொலை பண்ண பாக்குறாரு. யாரு? நான் இவனை கொலை பண்ண பாக்குறேன். அதுவும் நைட்டு 12 மணிக்கு இவனை கொல்ல போறேன். ஐயோ என்ன காமெடி பண்றியா என்ன? ஏய் நீ என்ன திருந்தவே மாட்டியா? போலீஸுக்கா இங்க பாருங்க, இவன் கொலை பண்ண பாக்குறான். இதுக்காக தான் நான் இவனை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன். இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. என்ன அஞ்சலி கையில கத்தியோட இருந்தா அரெஸ்டா? ஐயோ என் கையில கத்தி இருக்கிறது உண்மைதான். ஆனா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, தோ வரேன். அண்ணா உனக்கு ஒண்ணும் இல்ல? என்ன முருகா இதெல்லாம்? என்னாச்சு? என்னமோ சொல்லிட்டு இருக்கான். சரி சரி சொல்லுங்க மேடம். இந்த கத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? கட் பண்ணலாம். கரெக்டா சொன்னீங்க. இப்போ மணி என்ன? 12 ஆகுது. அதுவும் கரெக்டா சொன்னீங்க. 12 மணிக்கு கத்தியும் கேக்குமா நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஐயோ யாருக்கும் புரியலையா? இன்னைக்கு என் உயிர் நண்பா அர்ஜுன் இதோ முருகங்கிற பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கானே, இவனோட பர்த்டே. பிறந்த நாளா? என்ன சிவகாமி அம்மா நீங்க பெத்த பிள்ளையோட பர்த்டே உங்களுக்கு கூட தெரியலையா? அர்ஜுன் உன் பர்த்டே உனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஆசிரமத்துல இருக்கும்போது என் பர்த்டேக்கு நீ கேக் கட் பண்ணுவ, உன் பர்த்டேக்கு நான் கேக் கட் பண்ணுவேன். அதெல்லாம் நம்ம லைஃப்ல கோல்டன் மொமெண்ட்ஸ் தான். அது எல்லாத்தையும் உங்க அம்மாக்கு எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இப்ப மறுபடியும் அந்த மொமெண்ட்டை நாம செலிப்ரேட் பண்ணுவோம். என்ன இந்த ஏய் நீ ஒண்ணு எங்க அண்ணனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டாம். உன் கேக் எடுத்துட்டு போ. அஞ்சலி இது எங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல நீ தலையிடாத. இந்தாடா கேக் கட் பண்ண.